அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலில் கரீம். அம்மா பஅத். கணித்திற்குரிய அல்லாஹின் நல்லடியார்களே, ஹிஜ்ரி 2ஆம் வருடம் பத்ர் போர் நடந்தது. இந்த பத்ர் போர் மக்கத்து குஃபார்களுக்கும் மதீனத்து முஸ்லிம்களுக்கும் இடையில் நடந்த போர் அல்ல, அல்லாஹுவால் நடத்தப்பட்ட போர். 8 சூரா அன்ஃபாலுடைய 8வது வசனத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கூறுகிறான், அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம், பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம், யுஹ்கல் ஹக்க வ யுபத்திலல் பாத்தில வலவ் கரிஹல் முஜ்ரிமூன். சத்தியம் சத்தியம் என்று நிலை பெறவும் அசத்தியம் அழிவதற்காகவும் இதை முஜ்ரிமீனும் அதாவது குற்றவாளிகள் வெறுத்த போதிலும் சரி என்று நாம் இதை நடத்தினோம், இது நடந்தது என்ற கருத்திலே அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு திருமறையிலே கூறியிருக்கிறான். தர்மத்தின் வாழ்வுதன்னை சூது கவ்வும், தர்மம் மீண்டும் வெல்லும் என்ற அந்த வாக்கின்படியும் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு 17 சூரா பனி இஸ்ராயீலில் சொல்லியிருக்கக்கூடிய அந்த வசனம், வகுல் ஜா அல் ஹக் வ ஸஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஸஹூகா. நபியே, நீங்கள் சொல்லுங்கள், சத்தியம் வந்துவிட்டது, அசத்தியம் அழிந்து விட்டது, அசத்தியம் அதன் தன்மையிலேயே அழிந்து போவது திண்ணம் என்ற இந்த வசனத்துடைய ஒரு விளக்கமாக கூட இந்த பத்ர் போர் நடந்தது என்று சொல்லக்கூடிய மேன்மக்களும் உண்டு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாம் என்ற அந்த சத்தியம் மதீனாவிலே மக்காவிலே பிறந்தது. ஆனால் அது வளர முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டு ஒரு தர்மத்தின் வாழ்வு தன்னை சூது கவ்வியது போல் அது ஒரு சிரமத்திற்கு உள்ளானது. அது மதீனாவிலே அது மிகச் சிறப்பாக அது உயர்ந்தது. அப்படி உயரும் பொழுது இங்கே மக்காவில் இருக்கக்கூடிய அந்த குஃப்ருத்தனமும் முழுதும் ஒழிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வால் நடாத்தப்பட்ட போர் பத்ர் போர். அல்லாஹ் அக்பர். இந்த பத்ர் போருடைய நடாத்தப்பட்டது என்பது கூடிய இன்னும் சில ஆதாரங்கள் என்னவென்று சொன்னால், முக்கியமான ஆதாரம் அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு இதை பற்றி, இந்த பத்ர் போரை பற்றி அதிகமாக கூறக்கூடிய அந்த 8 சூரா அன்ஃபால், இந்த அன்ஃபாலுடைய ஒரு வசனம், அதாவது குறிப்பாக 44வது வசனம் அல்லாஹ் கூறுகிறான், நபியே, உங்களுடைய படையை, அதாவது அவர்களுடைய படையை உங்களுக்கு குறைவாக காண்பித்தோம், உங்களுடைய படையையும் அவர்களுக்கு குறைவாக காண்பித்தோம். இதுதான் ஆளை சிந்திக்க வேண்டிய இடம். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பொதுவாக முஸ்லிம்களுக்கு அந்த முஸ்லிம் படைக்கு அவர்களுடைய எண்ணிக்கையை குறைவாக காமித்ததில் நாம் புரிந்து கொள்ள முடியும். ஏன்னா முஸ்லிம்கள் அந்த முஸ்லிம் படை வீரர்கள் ஸ்திரம் பெற வேண்டும், அவர்கள் உள்ளத்திலே வசுவாசம் வந்துவிடக்கூடாது, பயமோ அச்சமோ வந்துவிடக்கூடாது, அது உறுதிப்பட வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் செய்தான். ஆனால் அதே சமயம் அந்த குப்பார்கள், அந்த எதிரி படைகள், அபூஜகளுடைய படையர்கள், அவர்களுக்கும் முஸ்லிம் படையை அதிகமாக அல்லாஹ்வாக காமித்திருக்க வேண்டும். அப்படி காமித்திருந்தால் அவர்கள் புறமுதுகிட்டு ஓடியிருப்பார்களே. ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஜலால் கூறுகிறான், அவர்களுக்கு உங்களுடைய படையை மிக குறைவாக காண்பித்தோம். என்ன காரணம்? அல்லாஹுடைய திட்டம் யுபத்திலல் பாத்தில். அப்ப சத்தியம் தழைக்க வேண்டும், அசத்தியம் தோற்க வேண்டும் அல்ல, அசத்தியம் அழிய வேண்டும். அப்ப அவர்கள் புறமுதுகிட்டு ஓடி இருந்தால் அங்கே அசத்தியம் தோற்றிருக்கும், அழிந்திருக்காது. அப்ப அந்த அசத்தியத்திற்கு சொந்தக்காரனான அந்த அபுஜஹல், உத்பா, ஷெய்பா, ரபியா போன்ற அந்த தீவர்கள் எல்லாம், உமையா இப்னு கலப் போன்ற தீவர்கள் எல்லாம் அழிக்கப்பட வேண்டும் என்ற அந்த அல்லாஹ்வுடைய மாபெரும் திட்டமும், அந்த சத்தியம் வந்துவிட்டால் அசத்தியம் அழிந்து போகும் என்ற அந்த பேருண்மை இந்த உலகுக்கு தெரிய வேண்டும் என்பதற்காக அல்லாஹ் ஜல்ல ஜலாலுஹு அவர்களுக்கு, அந்த எதிரிகளுக்கும் இஸ்லாமிய படை மிக குறைவாக காண்பித்தான் என்று ஆன்மீகவாதிகள் அழகான விளக்கத்தையும் கூறுகிறார்கள். இது மட்டுமல்ல, இமாம் பூசிரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தன்னுடைய கசீதத்துல் புர்தாவிலே இன்னும் அழகாக இலக்கிய நயத்துடன் கூறுவார்கள், வெட்டுவதற்காக ஆட்டு மந்தை கூட்டத்தை மக்காவிலிருந்து கொண்டு வந்தவனும் அல்லாஹ், வெட்டுவதற்காக கசாப்பு கடைக்காரர்களை மதீனாவிலிருந்து கொண்டு வந்தவனும் அல்லாஹ், கடைசியிலே கூறுகிறார்கள், வெட்டியவனும் அல்லாஹ். பலம் தகத்துலுகும் வலாக்கின் அல்லாஹ் கத்தலகும். நீங்கள் வெட்டவில்லை, கொல்லவில்லை, நான் தான் அவர்களை கொன்றோம் என்று அல்லாஹ் அதே 8 சூரா அன்ஃபாலுடைய 17வது வசனத்திலேயும் கூறுகிறான். அதுவும் ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இது நடந்த போர் அல்ல, அல்லாஹ்வால் நடாத்தப்பட்ட போர். இதனுடைய ஆரம்பம் கடைசி எல்லாமே அல்லாஹுடைய அந்த மாபெரும் திட்டத்தின் கீழ் நடந்தது. இதற்கு கடைசியாக ஒரு ஆதாரம் சொல்வதாக இருந்தால், ஹிஜ்ரத்துக்கும் முன்னால்
சூரா ரஹ்மான் இறங்கிய சமயம் அதை தாருல் நதுவாவிலே அந்த எதிரிகளுடைய இடத்திலேயே சென்று ஓதிய சீனா அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய அந்த காதை அபூஜஹல் அறுத்தான். அவர்கள் அழுது கொண்டு வரும்பொழுது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சிரித்து சொன்னார்கள், அப்துல்லா இப்னு மஸ்ஊத் அவர்களே, இன்று அபூஜஹல் உங்கள் காதை அறுத்தான், ஒரு காலம் வரும் நீங்கள் அவனுடைய கழுத்தை அறுப்பீர்கள் என்று கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அது இந்த பத்ர் போரிலே மெய்ப்படுத்தப்பட்டது என்ற அந்த உண்மை நமக்கு தெரிகிறது. இன்ஷா அல்லாஹ் பத்ர் போரை பற்றி இன்னும் அதிகமான செய்திகளை வரக்கூடிய நாட்களிலே பார்க்கலாம். இன்ஷா அல்லாஹ் நாளை சந்திப்போம். ஆகிரு தானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம். 540